ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட பச்சை பசேலென விளங்கும் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் சிற்றூரான். அந்த ஊரிலுள்ள மக்கள் எல்லாரும் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தவர்கள். மரங்களை வெட்ட மாட்டார்கள், பறவைகளை காயப்படுத்த மாட்டார்கள், நீரை கூட வீணடிக்க மாட்டார்கள். அந்த கிராமத்தின் ஓரத்தில் யாரும் அதிகமாக போகாத ஒரு பழைய காடு இருந்தது. அந்த காடு பற்றி ஒரு விஷயம் மட்டும் ஊரெல்லாம் பரவியிருந்தது. அந்த காட்டுக்குள் ஒரு மந்திர கிணறும் ஒரு மாய மரமும் இருக்குதாம். ஆனால் யாரும் அதை நேரில் பார்த்ததில்லை. அந்த ஊரில் ஜெய்கிருஷ் என்ற ஒரு 10 வயது சிறுவன் இருந்தான். அவன் ரொம்ப ஆர்வமுள்ளவன். ஏன், எப்படி, எதுக்குன்னு எப்பவும் கேள்வி கேட்பான். அவனுடைய பாட்டி இரவு தூங்க வைக்கும்போது சொல்லும் கதைகள்தான் அவனுக்கு பிடித்தமானது. ஒரு நாள் பாட்டி இப்படி சொன்னாள். உனக்கு ஒரு உண்மை சொல்றேன் ஜெய்கிருஷ். நம்ம ஊரு பக்கத்துல இருக்கிற அந்த பழைய காட்டுல ஒரு மந்திர கிணறு இருக்குடா. நல்ல மனசு இருந்தா அந்த கிணறு நம்ம ஆசைய கேட்டு மந்திரம் செய்யுது, நமக்கு உதவி செய்யும். பாட்டி, மந்திர கிணறா? அது உண்மையான பக்கன பாட்டி? ஓ, தாராளமா பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் ஜெய்கிருஷ் அவன் தோழி மல்லி இருவரும் சேர்ந்து அந்த காட்டில் நடக்க ஆரம்பித்தார்கள். அங்கே காடு மிகவும் அமைதியா இருந்துச்சு. பறவைகள் பறந்தன, சிறு சிறு பூசிகள் கத்தும் சத்தம் கேட்டன. ஜெய்கிருஷ், இந்த காடு கொஞ்சம் பயமா இருக்கு, நாம திரும்பி வீட்டுக்கு போகலாமா? பயப்படாதே மல்லி, நம்ம மனசு நல்லா இருந்தா எதுவும் நடக்காது. அப்போதான் அந்த காட்டின் நடுவே ஒரு மந்திர கிணறு தெரிந்தது. மேலும் அந்த கிணற்றிலிருந்து ஒரு நீல நிற ஒளி வந்தது. அதை ஜெய்கிருஷ் மல்லியும் பார்த்தார்கள். நல்ல மனசு இருந்தா மந்திரம் நடக்கும். நீ எதை விரும்புகிறாய் சின்ன பையனே? எனக்கு எதுவும் வேணாம். ஆனா எங்க ஊர்ல இருக்கிறவங்க தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால மழை பெய்யணும், யாரும் பசி இல்லாம செழிப்பா இருக்கணும். அந்த நேரத்துல பெரிய மாய மரம் ஒண்ணு தங்க இலைகள் மின்ன இவர்கள் முன்னே வந்து நின்றது. ஜெய்கிருஷ், நீ சின்ன பையனா இருந்தாலும் பெரிய வரம் கேட்டிருக்க. இயற்கைய நேசிக்கிறவங்க தான் இந்த மாதிரி யோசிக்க முடியும். அதனால நீ கேட்ட வரம் உனக்கு கிடைக்கும். நீ ரொம்ப நல்ல பையன் ஜெய்கிருஷ். ரொம்ப நன்றி மாயமரமே, எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு. அப்பொழுதுதான் கிராமத்தில் மழை பெய்தது. எல்லோரும் சந்தோஷமாக விளையாடினார்கள். கிராம மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்கள் ஊருக்கு திரும்பிய போது யாருக்கும் காடு தெரியவில்லை, கிணறும் இல்லை, மரமும் இல்லை. ஆனா பசுமை மட்டும் இருந்தது. மேலும் அந்த மந்திரத்தின் தாக்கம் இன்னும் இருந்தது. ஜெய்கிருஷ், ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. மந்திரம் என்பது நாம மனசு தாண்டா. இயற்கைய நாம நேசித்தால் நம்ம வாழ்க்கையும் அழகா இருக்குண்டா. இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா, நல்ல மனசும் இயற்கை மேல நம்ம வச்சிருக்க அன்பும் இந்த உலகத்தில் பெரிய மந்திரம். எனவே நாம் அந்த இயற்கையை வளர்க்க நாமும் மரம் நட வேண்டும்.